இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் குவாரி தாங்க. பயங்கரமான பள்ளத்தாக்கு. எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குங்க அந்த இடத்துல. இங்கே விண்ட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே ஸ்பீடு ஒரு 80 வரைக்கும் போய் பார்க்குறேன். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது GoPro 8 அண்ட் மைக் அடாப்டரு. ஸோ மைக்கு மோனோ மைக்கு நம்மளுடைய பைக்குக்கு நம்மளுடைய ஸ்பீடுக்கு இப்போ இந்த செட்டப் ஓகேங்க. இதுவே ஒரு சூப்பர் பைக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டப் கண்டிப்பாக பத்தாது. மைக்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கன்னு இருக்கும். அப்போ தான். வணக்கம், நான் உங்கள் சக்தியாஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ செட்டை மாதிரி ஆரம்பிக்க மாட்டேன், நம்ம ஸ்டைலில் ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளுடைய மோட்டோ லாகிங் செட்டப் பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய மோட்டோ லாகிங் செட்டப்லாம் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ள தானே இருக்கிறோம். ஓகே, ஸோ யூடியூப் விளாக்னு வந்துட்டோம் அப்படின்னா முக்கியமாக தேவைப்படுறது ஒரு நல்ல கேமரா. ஸோ கேமரா மட்டும் பொத்துமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஸோ ஏன் சொல்கிறேன், நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்மளோட கேமரா பார்த்தீங்கன்னா GoPro 8 தாங்க. ஸோ இந்த கேமரா வாங்கும்போது இந்த கேஸும் வாங்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கேஸோட கேமரா இருக்கிறது உண்மையிலே ரொம்ப சேஃப்டியானது. நான் பாதுகாப்பாக இருக்கட்டும் எப்பவுமே இதுலேருந்து கழட்டவே மாட்டேன். தூசி தரைகள் மட்டும் அப்பப்போ கழட்டும், அவ்வளோதான். ஸோ GoPro 8 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ GoPro கேமரா மட்டும் இருந்தால் பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. ஒரு விளாக் பண்ணுறவங்களுக்கு கேமரா ஓகே தான். ஸோ நல்லா இருக்கும். ஆனால் மோட்டோ லாகிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மைக் போட்டே ஆகணும். ஸோ இல்லைனா கிளாரிட்டி எடுக்க முடியாது. ஸோ யூடியூப் உங்கள்கிட்ட 3 விஷயத்தை எதிர்பார்க்குங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா. உங்களுடைய வீடியோ கிளாரிட்டி அண்ட் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட். சரிங்களா? உங்களோட வீடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகும். வாய்ஸ் கூடவே வாய்ஸும் நல்லா கிளாரிட்டி எடுத்து கொண்டு போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு போக தாங்க இதெல்லாம் தாண்டி தாங்க உங்களுடைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் என்னுடைய மோட்டோ லாகிங் செட்டப்பை இப்போ ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பைக்கு ஒரு ஹெல்மெட் இருந்தால் போதும். நீங்கள் விளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஹிந்திகாரன் 800 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கினது தாங்க. ஸோ ஹெல்மெட்டு கேமரா மாட்டே கண்டிப்பாக அந்த மவுண்ட் வாங்கி ஆகணும். ஸோ இந்த மவுண்ட் நான் அமேசான் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். ஸோ GoProன்னு வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த மைக் அடாப்டர் வாங்கி தான் ஆகணும். ஸோ இது மோட்டோ லாகிங் மட்டும் இல்லை, விளாக் பண்ணுறவங்களுக்குமே சொல்லிக்கிறேன். நீங்கள் வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்ம GoPro வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மைக் அடாப்டர் வாங்கி தாங்க ஆகணும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற மைக் பார்த்தீங்கன்னா மோனோ மைக் தான் யூஸ் பண்ணுறேன். மோனோ மைக்கும் ரேட்டு மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா இதை ரேட்டு கூட குறையும். நான் வாங்கும்போது 400 ரூபாய் இருந்துச்சு அமேசானில். அப்புறம் மைக் அடாப்டர் நீங்கள் மைக்கை டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மைக் அடாப்டருடைய பின்னு பார்த்தீங்கன்னா TRRS பின்னு. இந்த TRRS பின்னு அப்படி நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நீங்கள் போட வேண்டிய பின்னு பார்த்தீங்கன்னா TRS பின்னு தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட சேர்த்து இந்த அடாப்டர் கொடுப்பாங்க, சாரி இந்த கனெக்டர் கொடுப்பாங்க. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா TRS. சரிங்களா? அந்த 3 பல்லு இருக்கு பார்த்தீங்களா, TRS இந்த 2க்கும் இதான் வித்தியாசம். இந்த பாயிண்ட் மாறும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணி தான் இதில் போடுற மாதிரி வரும். ஆனால் மோட்டோ லாகிங் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாய்ஸ் வரும் கண்டிப்பாக. சரிங்களா? இது என்ன இருந்தாலும் நாய்ஸ் கேன்சல் பண்ணுறது தான். ஆனால் இதை விட பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இந்த கனெக்டரை கண்டிப்பாக செப்பரேட்டாக வாங்கி தான் ஆகணும். நான் யூஸ் பண்ணுற கனெக்டர் பார்த்தீங்கன்னா நான் இந்த சோனிக் பிளம்பருங்கிற இந்த கனெக்டர் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது TRS to TRS. சரிங்களா? இதுவே நீங்கள் ராடில் ட்ரை பண்ணலாம். ராடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டையாக தான் இருக்கும். ஆனால் வயர் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்கும். அதனால எனக்கு அது இருக்கட்டும், அதை விட இது ரேட்டு பெட்டராக இருக்குன்ட்டு இது வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இது கிளாரிட்டி உண்மையாக அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க, நல்லா இருக்கு. இப்போ செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளோட GoPro இதில் மாட்டிட்டேன். ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். GoPro வாங்கினா கண்டிப்பாக அந்த கேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டேன். அந்த கேஸ் இருந்தால் தான் நம்ம அந்த அடாப்டர் இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா உள்ள இதில் சொருவி நம்ம இதில் கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோம். மைக் அடாப்டருடைய கனெக்டர் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வயர் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வருது. அதனால இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா மைக்கோடைய கனெக்டர் இதில் சொருவிட்டேன். மைக் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இந்த சைட்லேயே ஸ்பாஞ்ச் இருக்கும், அதில் கேப்லேயே சொறி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோனோ மைக்கோட வயர் பார்த்தீங்கன்னா போயோட லென்த்து கம்மி தான். அதனால ரொம்ப மெலிசாக இருக்கனால இல்லை ஈஸியாகவே சுற்றி வச்சுக்கலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓவராலாக நம்ம செட்டப் இவ்வளோதாங்க. சரிங்களா? இதெல்லாம் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் இப்படி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு முழு பலன் கிடைக்கும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீடியோவை ஃபஸ்ட்டு பண்ணி ஃபோன்லேயே மொபைல்லேயே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோணுஞ்சா நீங்கள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குங்க, அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்களே. நீங்கள் அதில் முழு மூச்சா நம்பிக்கை இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நான்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிட்டேன் ஆல்ரெடி. முதல் நான் வீடியோ பண்ணும்போது ஐஃபோன் வச்சு பண்ணேன், அது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் மோட்டோ லாகிங் ஃபோன் வச்சு பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா பைக்கில் போகும்போது நிறைய நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் லாக் பண்ணுவோம். கேமரா சடனாக ஆன் பண்ண முடியாது, மொபைல் எடுத்து ஆன் பண்ணணும். கேமரான்னு அப்படி கிடையாது, ஒரு பட்டன் நமக்கு குயிக் கேப்சர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும். அது ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் நிறைய கிளாரிட்டிகள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ மைக்கு போட்டாலும் ஃபோனில் கண்டிப்பாக நாய்ஸ் வரதாங்க செய்யும். அது இல்லாமல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலேஷன் கரெக்டாக இருக்காது. கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலேஷன் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி பிராண்டட் ஒரு GoPro கேமரா வாங்கணும்னா ஸ்டெபிலேஷன் உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த சேனலில் நான் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா GoPro 8 எடுத்தது தாங்க. மைக் அடாப்டர் இப்போ ரீசனாக தான் வாங்கினேன்.
அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் நார்மலாக அந்த கேமராவுடைய மைக்கில் தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட இதில் கொஞ்சம் ரீச் இருக்குங்க. உண்மையாக சொல்லலாம், யூடியூப் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் சொன்னல 3 விஷயம்: உங்களோட வீடியோ கிளாரிட்டி அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட். சரிங்களா? சரி, ஓகே, செட்டப்லாம் மாட்டியாச்சு. இனிமேல் இதை டெஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய ஊரில் இருக்கிறேன். நான் நம்ம வீட்டில் இருந்து இந்த ஊருக்கு வரும்போது 20 கிலோமீட்டர். இந்த 20 கிலோமீட்டருக்குள்ள இதோட கிளாரிட்டி, இதோடைய எஃபோர்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்க, இப்போ நான் நம்ம வீட்டில் இருந்து என் ஒய்ஃபோட ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் நான் சொல்கிறேன். ஓகே, கிளம்பலாம். இந்த GoPro, இந்த மைக் அடாப்டரோட முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசும்போது, அதாவது நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசும்போது ஒரு நாய்ஸை சுத்தமாக கேன்சல் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பேசுகிறத நல்லா கிளாரிட்டியாக எடுத்து கொடுக்கும். ஆனால் அதுவே நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அதர் நாய்ஸ், அதாவது வேறு சவுண்டு எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா பைக் சவுண்டு, ஏர் சவுண்டு, ஹார்ன் சவுண்டு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக வரும். அதுவே நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற சவுண்டை உள்ளே வர விடாமல் நீங்கள் பேசுகிறது மட்டுமே இதை ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இந்த மைக் அடாப்டரோடைய பெஸ்ட்டு இதுதான். ஆனால் நம்மளோட கேமரா GoPro 8, எந்த கேமராவாக இருந்தாலும், GoProவில் எந்த சீரிஸாக இருந்தாலும் இந்த மைக் அடாப்டர் ஒரே மாதிரி தான் வேலை செய்ய போகுது. ஸோ கேமரா பொறுத்து கிளாரிட்டி வேணால் மாறலாம், ஆனால் மைக் அடாப்டர் வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே ஒன்று தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மைக் பார்த்திங்கன்னா மோனோ மைக் தான். இப்போ என்னோட இந்த செட்டப்புக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி ஒரு 100cc பைக் அண்ட் ஒரு 220cc ஒரு நார்மலாக ஒரு 70-80 ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரினா இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவே நம்ம சூப்பர் பைக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது கண்டிப்பாக செட் ஆகாது. நம்மளுடைய பைக்குக்கு, நம்மளுடைய ஸ்பீடுக்கு இப்போ இந்த செட்டப் ஓகேங்க. இதுவே ஒரு சூப்பர் பைக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டப் கண்டிப்பாக பத்தாது. மைக்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கிளாரிட்டி கொண்டு போக முடியும். இந்த மைக்கெலாம் ஓவர் ஸ்பீடு போகணுன்னீங்களாம் பயங்கரமாக சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் மோட்டோ விளாக்கிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்குறோம், நார்மலாக 60ல் போயிட்டுருக்குறோம். இப்போ நான் பேசும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் பாருங்கள். இப்போ பேசுகிறத நுப்பாட்டுறேன், இப்போ கிளாரிட்டி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதெல்லாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாங்க. அதுதான் கிளிப்ஸ் வச்சு எடிட் பண்ணணுங்கிறது. பேசுகிற இடத்துல முக்கியமாக பேசுகிற இடத்த நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையோ காட்ட வேண்டிய விஷயத்தையோ ஒரே டைமில் டைமிங்கை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ மித்ததை நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். என் ஒய்ஃபோட ஊர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. கொஞ்சம் தூரம் பைபாஸில் போகணும், அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டு பாதை தான், நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுவேன் ரோட்டில். இப்போ நம்ம ஹைவேஸில் போயிட்டுருக்குறோம், நார்மலாக 60ல் போயிட்டுருக்கிறேன். இப்போ வாய்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆகும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றினா ஒரு 80 வரைக்கும் போகிறேன் பாருங்கள், எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வண்டி எடுத்து இது வரைக்கும் நான் 80 போகலை. இப்போ தான் முதல் தடவை அந்த வண்டி 80 திருக்கிறேன். எப்போவுமே பைக்குக்கு ஏற்ற ஸ்பீடை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. 100cc அதுக்கேற்ற ஸ்பீடில் தான் போவேன். லிமிட்டாக 100cc லிமிட்டடே ஒரு 50-60 மேலே நான் போக மாட்டேன். இது 125னால ஒரு 60ல் மேக்ஸிமம் போயிட்டுருப்பேன். எக்கானமியும் அவ்வளோதான். இந்த வண்டி எடுத்து இப்போ தான் மொதல் 80ல் போகிறேங்க. ஸோ இப்போ பேசும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். நம்ம திரும்ப வேண்டிய டேனிங் வந்துருச்சுங்க. உள்ள காட்டு பாதையில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்பீட் லிமிட்டை காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்க, இப்போ ஹைவேஸ்லேருந்து நம்ம காட்டு பாதைக்கு வந்துவிட்டோம். இங்கே பயங்கர இறைச்சலுங்க, காற்று சவுண்டு. இப்போ இங்கே விண்ட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே ஸ்பீடு ஒரு 80 வரைக்கும் போய் பார்க்குறேன். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது GoPro 8 அண்ட் மைக் அடாப்டரு. ஸோ மைக்கு மோனோ மைக்கு. சரிங்க, இப்போ க்ரூஸ் ஸ்பீடாக கரெக்டாக 80ல் போயிட்டுருக்குறோம். ஹாய் பேட், எங்கே வரீங்க? சோழி முடிஞ்சிருப்பீங்க கொஞ்சம் தான். அங்கே ஒரு ஃபேமிலி குறுக்க வருது, ஸ்லோ பண்ணிப்போம். ஆக மொத்தத்தில் அந்த வண்டியில் நம்ம 80ல் போகிறது இல்லை. 80ல் போகும்போது ஒரு தடவை பேச விடுங்கப்பா. சரிங்க, இப்போ 80ல் போகும்போது பேசும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு பாருங்கள். வாய்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குது, நாய்ஸ் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுதுன்னு தெரியல. ஸோ இப்போ பேசுகிறது எல்லாமே நானே வீடியோவில் எடுத்து பார்த்தா தாங்க எனக்கே தெரியும். சரி, ஓகே, குறைச்சிக்கலாம் ஸ்பீடை. 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன். பல்சரை விட்டுட்டு ஜூபிட்டர் எடுத்துகிட்டு வரும்போதே தெரிய வேண்டாமா ஃபைனான்ஸ் டைட்டுன்னு. ஸோ பெட்ரோல் ஃபியூல் எக்கானமியை பொறுத்தளவு நமக்கு லோ சிசி தாங்க கரெக்டு. ஆனால் இது அப்பா பைக்கு. நம்ம ஸ்ரீவெளி 100cc தான். ஆனாலும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறதால அது இப்போதைக்கு வெளியில் எடுக்க முடியல. ஊருன்னா இப்படி இருக்கணுங்க, பச்சை பச்சையர்னு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் குவாரி தாங்க. பயங்கரமான பள்ளத்தாக்கு. எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குங்க அந்த இடத்துல பாருங்கள். ஸோ
ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு ரொம்ப நாளாக தீராத ஆசை ஒன்று இருக்குங்க. அது தோனி தஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் மாதிரி ஒரு பைக்கை மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கில் என் தலைவன் டாப் க்ரூஸ் மாதிரி ஜம்ப் பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ இதுக்கு சாகசன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, SWO கொழுப்பும்பாங்க. ஸோ சும்மா ஜாலிக்கு தாங்க சொன்னேன். குடும்பஸ்தன் ஆகிட்டோம்லாம் நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணி தாங்க ஆகணும். எவ்வளோ தான் மனசுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுற வேண்டியதான். ஸோ நம்மக்கிட்ட சாகசம் சொல்கிறதுக்கு இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் ஃபேமிலி வச்சுட்டு. பார்க்கலாம் ஃப்யூச்சரில். இது தாங்க நான் சொன்னேன் அந்த ஊர் தட்டாப்பறை. ஸோ ஊர்னா இந்த மாதிரி குளம் இருக்கணும், இந்த மாதிரி மரத்தடி இருக்கணும், அப்புறம் முக்கியமானது பஸ் ஸ்டாப் இருக்கணுங்க. ஒரு வேளை வீட்டில் துரத்தி விட்டாங்கன்னா ஜாலியாக ஹாயாக படுத்துட்டு கதை பேசலாம் பாருங்கள். இதுதான் ஊரோட அழகு. ஸோ என்ன தான் நம்ம சிட்டியில் வாழ்ந்தாலும் லைஃபோட கிளைமேக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து செட்டில் ஆகணுங்க. ஸோ இயற்கையான சுற்றுச்சூழலில் வாழ்கிறது உண்மையிலே நோயற்ற வாழ்வுங்க. ஸோ நம்ம வீடும் வந்துருச்சுங்க. சரி, ஓகே. இதெல்லாம் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போங்க. சரி, மோட்டோ விளாகிங்கோ வீடியோ எடுத்துடுறோம், ஆனால் அதை எடிட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், அதெல்லாம் 2வது விஷயங்கள் சரிங்களா. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ நான் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா நான் மொதல் ஒரு சேனல் வச்சிருந்தேன் 16 ஸ்பேரோன்னு சொல்லி. ஸோ அந்த சேனல் வைக்கும்போது ஒரு பேர், அதை முடிக்கும் போது ஒரு பேர், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் அந்த சேனல் நிறைய பேர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதில் முதல் தடவை பண்ணது உண்மையிலேயே எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸை நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை. ஆனால் இந்த சேனல் நான் எந்த தப்புமே பண்ணலை. அது என்னங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. ஆனால் நான் அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஐஃபோன் வாங்கி தாங்க ஆரம்பித்தேன். இஎம்ஐ போட்டு ஃபோன் வாங்கி வீடியோ நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பண்ணேன். உண்மையிலே நல்லா அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் ஆனிச்சு. ஆனால் என்னால் கரெக்டான டைமிங்கில் கண்டென்ட் கொடுக்க முடியல. ஏன் கேட்டிங்கன்னா நிறைய கஷ்டங்கள். ஸோ அதெல்லாம் சூழ்நிலாம் தாண்டி என்னால் அதில் வீடியோ பண்ண முடியல. உண்மையிலே தோத்துட்டேன். அது இல்லாமல் அதோடைய அனுபவங்கள் சேனல் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற பொசிஷன் தெரியாமல் நான் நிறைய விஷயங்கள் அதில் தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் சேர்ந்து ஒரு சேனலை என்னால் க்ளோஸ் பண்ண வச்சுட்டு, ஸோ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் நான் பண்ணலை. கரெக்டாக போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் சேனல் ஆரம்பிச்சு 1 மாதம் தாங்க ஆகுது. 1 மாதத்துல ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. வீடியோஸும் நல்லா வியூஸ் போகுது. ஸோ நம்ம சூரா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரிங்க, கோப்ரோவில் வீடியோ எடுத்துடுறோம். ஸோ வீடியோ எடிட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவை நான் லேப்டாப்ல எடிட் பண்ணல, ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். கோப்ரோ வாங்கி நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணேன். அப்போவோட ஃபோனில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போட ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 10 ப்ரோங்க. அதெல்லாம் எடிட் பண்ணேன். கொஞ்சம் கோப்ரோவில் எடுத்த வீடியோஸ் அதில் போடும்போது மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆனிச்சு. ஆனால் கிளாரிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஓரளவுக்கு கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோனை வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 11 ப்ரோ வாங்கிட்டேன். இதுவும் இஎம்ஐ போட்டு தாங்க வாங்கியிருக்கிறேன் உண்மையை சொல்லலாம். ஸோ கஷ்டப்படணும், முன்னேறணும், என்ன உள்ள இருந்தால் மட்டும் பார்த்தாது. அதுக்கேற்ற முயற்சிகள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் கோப்ரோ வாங்கினேன், அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் வாங்கினேன். இதுவே லேப்டாப்பில் வாங்கினேன் நீங்களும் உண்மையிலே இதோட கிளாரிட்டியாக பண்ணலாம். ஆனால் லேப்டாப் வாங்கலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேப்டாப்பு எப்படியும் ஒரு 35,000 40,000 ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு சாஃப்ட்வேர் வாங்கணும். அதை பற்றி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால தான் நான் அதை சொல்லலை சரிங்களா. இப்போ ஃபோன் வாங்கினா ஆல்ரெடி நான் ஃபோனில் எடிட் பண்ணுறேன். ஃபோனில் நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன்னா விஎன் தான் யூஸ் பண்ணுறேன். விஎன்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம லேப்டாப்பில் எடிட் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக இதில் எடிட் பண்ணிடலாம். உண்மையிலே நல்லாயிருக்கும் விஎன் வந்து. இப்போ ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கார்டு ரேட் பிராண்டட் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கார்டு ரேட் வாங்கிக்கோங்க. அதோட ஓடிஜி வாங்கிக்கோங்க. இது ரெண்டுமே அமேசானில் தான் வாங்கினேன். ரெண்டுமே 1 இயர் வாரண்டியில் பிராண்டட் தான் வாங்கினேன். யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ரேட்டு கொண்டது ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஒரு பொருளை தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் வாங்குற அந்த 20 ரூபா 30 ரூபா கார்டு ரேட்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா வராது. அது இந்த ஃபோனில் ஒர்க்கே ஆகலைங்க சொல்ல போனால். இந்த மாதிரி கார்டு ரேட் தான் இதில் ஒர்க்கே ஆகுது. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுற விஷயம் முக்கியமாக நீங்கள் என்ன வீடியோனா எடுக்கலாம். ஃபுட் வாக்ல எடுக்கலாம், ஹோட்டல்லையுமே ஒரு லாக் எடுக்கலாம், நீங்கள் பைக் லாக், ஒரு காரை பற்றினது, மனுஷங்களை பற்றி நிறைய லாக் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எடிட் பண்ணுற விஷயத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க சரிங்களா. அது ஒரு பெரிய கதை. உதாரணத்துக்கு நீங்கள் சினிமா பார்க்குறீங்க சரிங்களா. நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, வீட்டில் ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களை பிடிக்க வைக்கிற விஷயம் கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கும். அந்த 2 விஷயம் தான் உங்களை அந்த படத்தை உங்களை பார்க்க வைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா விஷுவல் சரிங்களா. அந்த விஷுவலுங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிவியில் மியூட் பண்ணிட்டு ஒரு படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அதில் சீன் கட் ஆகிறது சரிங்களா. கிளிப்ஸு, ஒவ்வொரு கிளிப்ஸ் எந்த அளவுக்கு எந்த ஆங்கிள் வச்சிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரே ஆங்கிள் இருந்தாலும் கிளிப்ஸ் நிறைய வச்சிருப்பேன். கட் பண்ணி தான் வரும். மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்படியே டக்குன்னு ஃபோட்டோ ஸ்டில் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். யூடியூப்பும் சரி, நம்மளோட மனசோட மைண்டும் சரி, 2 ஒன்று தாங்க. 2 எதிர்பார்க்குற விஷயம் ஸ்பீடு சரிங்களா. அதை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்கிறத உங்களே அறியாமல் நீங்கள் அதை கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு நம்ம தலைவர் செல்வராகவன் படத்தை பாருங்க. டின்னு டப்பாவை கையில கட்டி எடுத்துட்டு போற மாதிரி கரகரன்னு மெதுவாக சீன் வரும். ஆனா அதுவே சங்கர் படம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. ஸ்டில் பண்ணி அதை மியூட் பண்ணி பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டில் போட்டோ ஸ்டில் மாதிரி ஒவ்வொரு சீனும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்பீடு சரிங்களா.
கேஜிஎஃப் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு ஸ்பீடு டக்கு 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 ஒரு சீன் வேகமா மாறும். ஸ்லோ இருக்கிற இடத்துல ஸ்லோவா இருக்கும், ஸ்பீட் இருக்கிற இடத்துல பயங்கர ஸ்பீடா இருக்கும். அதுதான் நம்மளோட மைண்டு ஸ்பீடை தான் எதிர்பார்க்கும் எப்பவுமே. சரிங்களா? கிளிப்ஸ் நிறைய வைங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீடியோ எடிட் பண்ணும்போது கிளிப்ஸ் நிறைய வைங்க. லென்த்தா நாடகம் மாதிரி நம்ம பேசிட்டே போகக்கூடாது. ஒரு ஒரு பிரம்மாண்டமான மூவி மாதிரி கிளிப்ஸ் நிறைய வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிள் மாத்தி மாத்தி எடுக்க பாருங்க. எனக்கெல்லாம் கூட கேமரா பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால நானே தான் யூஸ் பண்ணங்கிறதுனால கிளிப்ஸ் வைக்கிறேன். ஆங்கிள் என்னால மாத்த முடியல. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட இருந்தா மோட்டோ வ்ளாகிங் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆங்கிள் வைக்கலாம். யாரையும் அந்த நேரத்துல பிடிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸையும் தொந்தரவு பண்ண முடியாது. அதனால அதை விட்டுறேன். சரிங்களா? இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் உண்மை. நம்ம பிரெயின் எதை எதிர்பார்க்கும் அப்படின்னா ஸ்பீடை தாங்க எதிர்பார்க்கும். பிளஸ் கிளிப்ஸ் எல்லாம் நிறைய வச்சு பிரம்மாண்டமா கொண்டு போகணும் அப்படின்னா, வாய்ஸ் கிளாட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்க மொக்க கண்டென்ட் வச்சாலும் சரி. சரிங்களா? தப்பா நினைக்காதீங்க, உண்மையிலே சொல்றேன். மொக்க கண்டென்ட் இருந்தாலும் பயங்கரமா ரீச் ஆகும். உண்மையிலேயே மக்களுக்கு அது பிடிக்கும். சரிங்களா? உங்களுக்குமே அதாங்க பிடிக்கும். நீங்க வேணா ஒரு தடவை டிவியில ட்ரை பண்ணி பாருங்க. மீட் பண்ணிட்டு ஒவ்வொரு சேனலாம் வச்சு பாருங்க. நாடகம் ஸ்லோவா எடுத்துக்கிட்டே போகும். படம் ஒரு சில நல்ல பிரம்மாண்டமான படம்லாம் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சரு வேகமா போகும். இதுதான் உண்மை. எடிட் பண்றதை பத்தி கேட்டீங்கன்னா, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கத்துக்கிட்டு வரேன். ஏன் கத்துக்கிட்டு வரேங்கிறத நிறைய கத்துக்கிட்டேன். ஆனா நான் இன்னும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே வியன்ல எனக்கு தெரியாது. இன்னும் கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ் நிறைய வச்சிருப்பேன், நிறைய கட் பண்ணியிருப்பேன், எடிட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் வளரணும் அப்படின்னீங்களா விட்டுருவேன். அதை அப்படி கட் பண்ணி எடுத்துருவேன். வீடியோ எல்லாம் கட் பண்ணி எடுக்க மாட்டேன். லென்த்தா பேசிக்கிட்டே வருவேன், கட் பண்ணி எடுத்துருவேன். சரிங்களா? மோட்டோ விளாகிங்ல அதே தான். பைக்ல வரும்போது மட்டும் எனக்கு ஸ்பீச் வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. எனக்கு நான் நிதானப்படுத்தி நான் ஓரளவுக்கு தெளிவு பண்ணிக்கணும். மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமானது கண்டிப்பா வளரும் வாய். சரிங்களா? ஒரு பதட்டம் வரும். 4 பேர் முன்னால வீடியோ பண்றதுக்கு உண்மையில ஒரு தயக்கம் வரும். அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை நீங்க வளர்த்துக்கோங்க. சரிங்களா? நான் எனக்குள்ள வளர்த்துருக்கிறேன். சரி, கவலைப்படாதா, எதை நினைச்சும் கவலைப்படாதா. நீ 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 பேசிதான் உன்னால பிழைக்க முடியும், வாழ முடியும். ஒரு சூழ்நிலை வரும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வச்சு ஒரு வீடியோலும் பேசிட்டு இருக்கிறேன். இன்னுமே தயக்கம் இருக்கதாங்க செய்யுது. இப்போ நான் வீடியோ பாத்தீங்கன்னா மொட்டை மாடல தான் தனியா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் ஒய்ஃபோ யாரோ வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வளரும். இப்போ கூட பழகிட்டேன். முன்னால ரொம்ப வளர்ந்துச்சு, கொஞ்சம் பழகிட்டேன். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாவே எதிர்கொள்ற ஒரு இது இருக்கும். நல்லா பேசுவாங்க, நல்லா மக்கள்கிட்ட. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது, குடும்பத்திட்ட பேசும்போது நல்லா ஜாலியாக பேசுகிறேன் வைக்கிறேன். ஆனால் வீடியோ மேலாம் வந்துட்டா கொஞ்சம் தயக்கம் வந்துருது. சரி, பைக்கில் போகும்போது நம்ம ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிக்கிறோம். ஸோ மற்ற டைம் பார்த்தீங்கன்னா, நான் எனக்குன்னு பர்சனலாக செஞ்ச ஒரு மவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? வீட்டுக்கு போடுற பைப் லைனுக்குள்ள பைப்பு தாங்க. பிவிசி பைப்பு விட இது கொஞ்சம் கார்பன் பைப், கொஞ்சம் வளைவு தன்மை உள்ளது. இதை நான் ஹீட் பண்ணி வளைச்சி என் கழுத்துல நெக்ல மாட்டுற மாதிரி வச்சிருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நான் பைக்கை பத்தி சொல்லும் போது 2 கையை நான் ஆட்டி ஏதாவது சொல்லணும், ஒரு பொருளை பிடிச்சிட்டு பேசணும் அப்படின்னா என்னால கேமரா பிடிக்க முடியாது. கேமரா பிடிக்கிறதுக்கு நமக்கு ஆளும் கிடையாது. அதனாலதான் இதை ரெடி பண்ணாங்க. இதை இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுல டேப் போட்டு ஒட்டிருக்கிற மவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ல மாட்டுறீங்கல்ல, இதே மவுண்ட்டை தான் இதுல டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணி வளைச்சி எனக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நான் கேமராவோ ஃபோனோட கிளாம்போ மாட்டிட்டேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃபோனில் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி மவுண்டோட சேர்த்து இதுவும் கொடுப்பாங்க. ஸோ இதில் தனியாக வாங்கினாலும் வாங்கி இதை இதில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை நான் கழுத்தில் மாட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா உங்கள் சேனல் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லேப்டாப் வாங்குங்க, லேப்டாப்பில் பழகுங்க. ஏன்னா நான் வாங்கியிருக்கிற ஃபோனும் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா. அது இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கேன். இதுவே ஒரு லேப்டாப் வாங்கினாலும் எப்படியும் 35,000 40,000 வந்துடும் மினிமம். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு 8GB ரேம்ல ஒரு லேப்டாப் வாங்குங்க. ஸ்பீடு நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், இப்போ யூஸ் பண்ற எல்லா வீடியோ சாஃப்ட்வேருமே விண்டோஸ் 11, 12க்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பழைய விண்டோஸ் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பழைய கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லாம் வீடியோ எடிட் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா எந்த வீடியோ எடிட்டரும் அதை சப்போர்ட் ஆகாது. புது லேப்டாப் வாங்கினா மட்டும்தான் நம்மளுடைய புது வீடியோ சப்போர்ட், அந்த புது வீடியோ எடிட்டர்லாம் அதில் அப்டேட் ஆகும். ஸோ யூஸ் பண்ணவும் முடியும். அதனாலதான் நான் வேற வழி இல்லாம தெரியாத விஷயத்துல கால விடுறதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல ட்ரை பண்ணிட்டு போயிருமேட்டு நான் போனை வாங்கிட்டேன். ஸோ போன் வாங்கினதுனால இதுலயே நம்ம வீடியோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ போன்ல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். 1080 30 fps எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோ. இதை நான் கையில எடுக்காத வரைக்கும் ஷேக்கே ஆகாது. அண்டு இதே கையில தூக்கிட்டோம்னா பயங்கரமா ஷேக் ஆகும். சரிங்களா? கேமரா அதே கோபுரோல பாத்தீங்கன்னா அந்த ஷேக் சுத்தமா இருக்காது. கேமரால நீங்க எடுக்கிற வீடியோ பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கேமரா இருந்தா போதும், அதை வச்சு நீங்க எப்படியோ பண்ணி வந்தலாம்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா அதுல உங்க கண்டென்ட் அந்த அளவுக்கு இல்ல, உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி இல்ல, நீங்க எடிட் பண்றது சரியில்லை அப்படின்னா அதுல நீங்க கண்டிப்பா தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட மன உளைச்சல் அதே மாதிரி நீங்க யூடியூபை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இதை நான் சொல்றேன். சரிங்களா? பொதுவான கருத்து இல்ல, இதை நான் என்னுடைய கருத்தா சொல்கிறேன். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எஃபோர்ட் போடுங்க, கடன் வாங்கி போடுங்க. இவ்வளவு பொருளுமே நான் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? இதுல ஜெயிப்பங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கடன் வாங்கி வாங்குறதுல தப்பே இல்லை. சரிங்களா? உங்களை நம்புங்க, வேற யார் சொல்றது நம்பாதீங்க.
நீங்கள் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது, மற்றவங்க சொல்கிறதில் இல்லை. சரிங்களா? நான் நிறைய தோத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். முதல்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் நிறைய ஃபெயிலியரை பார்த்துட்டு வேண்டாம் யூடியூபே வேண்டாம் யூடியூப்லாம் நினச்சி நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக தோக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க யூடியூப்பை பற்றி. சரிங்களா? சரி, இவ்வளோத்தையும் எடிட் பண்ணிடுறோம், அப்லோட் பண்ணணும். முக்கியமான விஷயம், யூடியூப்ல நீங்கள் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் தம்ப்நெயில் வச்சாலும் வைக்காட்டாலும் கேட்டகரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக மோட்டோ விளாகிங் ஃபுல்லாக பீப்புள் அண்ட் பிளாக்ஸில் தான் போடுறேன். எந்த யூடியூபரும் எந்த ஒரு மோட்டோ விளாகிங்களுமே இதை போடவே இல்லை, சொல்லவும் இல்லை. ஸோ நிறைய பேர்த்து நான் கமெண்ட்ல கூட கேட்டிருக்கிறேன், நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் ரிப்ளை பண்ணலை. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்கள் பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் போடுங்க, உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும். இதுக்காண்டி நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க, ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ராவலிங் மட்டும் பண்ணுறீங்கன்னா ட்ராவலிங் எவன்ஸ் ஓகே. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். மோட்டோ விளாகர் பைக்கில் போகிறது ட்ராவல் பண்ணுறது மட்டும் போடுறது இல்லை. ஸோ நம்ம பைக்கை ரெடி பண்ணுறோம், ஒரு சர்வீஸ் கொண்டு போகிறோம், பைக்கை வேலை பார்க்குறோம், இதெல்லாம் பண்ணுறோம், மக்கள்கிட்ட பேச வைக்கிறோம், ஒரு இடம் போகிறோம் காட்டுறோம். ஸோ அது பீப்புள் அண்ட் பாக்ஸுக்கு பொருத்தமாக இருக்கும், அதை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய செட்டப் ஃபுல்லாக சிம்பிளாக சொல்லியிருப்பேன். உண்மையாக சொல்லலாம், இதெல்லாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கேமரா, இந்த ஃபோனு, இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 75,000 80,000 செலவாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது இடம் சிம்பிள்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடன் வாங்கி இவ்வளோ பொருள் வாங்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா நான் இந்த இடத்துக்கு நிறைய தோல்வியை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் நிறைய ஃபெயிலியரை பார்த்துட்டு தோத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நிறைய அனுபவங்களை கற்றுட்டு வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க. சரிங்களா? நான் கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் கண்டிப்பாக பதில் ரிப்ளை பண்ணுறேன். என்ன டவுட்னாலும் கேளுங்க. வ்ளாகிங்கை பொறுத்தளவு யூடியூபோடைய செட்டிங்ஸை பற்றியும் கேளுங்க. ஸோ யூடியூப் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் மோட்டோ விளாகிங் செட்டப்பில். ஸோ நமக்கு தெரியாத விஷயம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தால நான் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்பேன் எப்பவுமே. சரிங்களா? பைக்கை பற்றினது, காரை பற்றினது, உங்களுக்கு எதில் டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. பைக் இருக்கு, ஹெல்மெட் இருக்கு, வ்ளாக் பண்ணலாம், கேமரா இருக்கு, எடிட் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. முக்கியமாக என்னுடைய பர்சனலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, கண்டிப்பாக ஒரு கிளவுஸ் போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2014 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு டிஸ்கவர் பைக்ல தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அதில் விழுந்ததுல உடம்புல நிறைய அடிகள் பட்டுச்சு. கிளவுஸ் போட்டிருந்தா அன்னைக்கு ஒரு அடி பட்டிருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கையில பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் தழும்புகள் லைட்டா தெரியலாம் உங்களுக்கு. ஏன்னா இந்த கை அன்னைக்கு நான் விழுந்து போது இந்த கையை ஊனிட்டேன், பைக்ல போகும்போது விழுந்துட்டேன். இந்த கை பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச பேப்பர் மாதிரி கந்தலா ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்னோட கையில இருந்து தோலை சிஸ்டர் வச்சு அந்த சிஸ்டர் வெட்டும் போது இன்னும் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சிஸ்டர் வச்சு அந்த தோலை பூரா வெட்டி எடுத்தாங்க. அப்படியே கிழிஞ்ச பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் கிளவுஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க யூஸ் பண்ற பைக் ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த பைக் எடுத்தாலும் கண்டிப்பா 60 கிலோ போறது கிடையாது. சரிங்களா? மேக்ஸிமம் நீங்க 60 தான் போவீங்க. இப்போ 60 பேர் விழுந்தாலும் இந்த அடிகள்லாம் கண்டிப்பா படும். முடிஞ்ச ஒரு கிளவுஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் அவ்வளவுதான் வரும். சரிங்களா? இது நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். 300 ரூபாய்க்கும் கிளவுஸ் இருக்கு, வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓட்டிங்கன்னா ஓரளவுக்கு அடி குறையலாம். அப்புறம் லாங் டிராவல்லாம் போகும்போது அதுக்கேற்ற கியர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் எந்த கியர்ஸும் வாங்கல, இனிமேல் தான் வாங்குறோம். டிராவலிங் பண்ணும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நம்ம பைக்கை ரெடி பண்றதுலேயே கொஞ்சம் படாத பாடுபட்டு தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் டிராவலிங் அப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் இந்த மாதிரி கிளவுஸ் போட்டுவாங்க, உண்மையிலே சேஃப்டி உங்களுக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்க தம்ப்நெயில் ரொம்ப முக்கியமானது. நீங்க வைக்கிற தம்ப்நெயில் தான் எத்தனை பேருக்கு அந்த வீடியோ ரீச் ஆகுங்கிறத பொறுத்து இருக்கு. தம்ப்நெயில் வைக்கும்போது ரொம்ப கொச்செல்லாம் வைக்காதீங்க. நீங்க என்ன விஷயத்த சொல்ல வரீங்களோ, பைக்கோ ஒரு வ்ளாகோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்க போட்டோ வைக்கணும், வச்சுட்டு மேல 2 எழுத்து கீழே 2 எழுத்து. சரிங்களா? ஷார்ட்டா முடிச்சிருங்க. அப்புறம் 2 எமோஜி ஏதாவது போடுங்க. எமோஜில ஏதாவது பெட்டி மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. ஃபயர் மாதிரி ஏதாச்சும் எமோஜி பண்ணா போட்டுக்கோங்க. சிம்பிளா முடிச்சுங்க, உங்களுக்கு மேல் நல்லா இருக்கும். அதுக்குன்னு மற்றவங்கள்ட்ட மாதிரி பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கோங்க. என்னைக்காதான் நீங்க வளருவீங்க. சரிங்களா? வளரும் போது உங்க ஸ்டைல் தான் உங்க கூட நிற்கும். மற்றவங்களோட ஸ்டைல நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லை. அது மற்றவங்க பேசுற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஓன் பேஷனை உருவாக்கிக்கோங்க. அப்புறம் நான் ஃபோனில் வ்ளாக் பண்ணும்போது, இப்போ நான் அந்த ஃபோனில் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரெனோரோ மைக். சரிங்களா? ரெனோரோ வயர்லெஸ் மைக்கு. இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையில நல்லா இருக்கும். கையில் எடுத்தால் கொஞ்சம் குறை சவுண்ட் வரும். அதனால இதில் மாட்டிடுறேன். இந்த மைக் பார்த்தீங்கன்னா யாராக தான் காட்டுறேனோ, இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரெனோரோ மைக்கு, வயர்லெஸ் மைக்கு. இந்த மைக்கு இந்த மாதிரி ஒரு கேஸோட கொடுத்துருவாங்க. இந்த கேஸ்குள்ள பார்த்தீங்கன்னா மைக் வச்சுக்கலாம். அண்ட் அதோட ரிசீவர் ஃபோனில் மாட்டியிருக்கேன். சி டைப் தான். நம்ம இப்போ உள்ள டைப் எல்லா ஃபோனுமே சி டைப் தான். ஸோ லாக் பண்ணும்போது ஒரு நீங்க ஃபோனை வச்சு லாக் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு மைக் சிங்கிள் சேனல் வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு யூனிவர்சல் தான். இதை நீங்க ஐபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சி டைப் டு லைட்னிங்ல அடாப்டர் அது இதோட சேர்ந்தே வந்துடும். இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ண வயர்லெஸ் மைக்லேயே ரெனோரோ மைக் நல்ல மைக். இது ஃபோன்ல பண்றதா தான். இதே மைக்கை கோப்ரோல போட முடியாது. கோப்ரோவுக்கு நம்ம செப்பரேட்டா வேற மைக்லாம் வயர்லெஸ் மைக் வாங்கன்னு இருக்கோம். நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கினா கண்டிப்பா அதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? ஒருவேளை என்னால இப்போ கோப்ரோ வாங்க முடியாது, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறாங்க, ஒரு நல்ல போனை வாங்குங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிற போன் பாத்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 11 ப்ரோ. சரிங்களா? நல்ல போன், உண்மையிலேயே நல்ல போனு. இதே கேமரா இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா 30 fps வச்சு எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? 1080ல.
இதுவே பேக் கேமரா பார்த்தீங்கன்னா அதே 1080 தான், ஆனால் 60 FPS வரைக்கும் எடுக்கலாம் சரிங்களா. பேக் கேமராவில் 4K 30 தான், 60 FPS வராது. அதுவே நீங்கள் 1080 எடுத்தீங்க அப்படின்னா 60 FPS வரும், சேர்க்க ஓரளவுக்கு குறைக்கும். ஆனால் 40,000 ஒரு ஃபோனை வாங்கினா ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வயர் மைக் போட முடியாது. அதாவது இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை இப்போ உள்ள ஃபோனில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சி டைப் மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் மைக்கு வாங்கிக்கோங்க, நல்லா கிளாரிட்டியானது. 2000 உண்மையிலே நல்லா இருக்கு, இது மேலே யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோனில் பண்ணுறாந்தா ஃபோனு அண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு மைக்கு சரிங்களா வாங்கிக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். இதுலேயே நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நான் கோப்ரோவில் இருக்கிற வீடியோவே ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால ஃபோனில் இருக்கிற வீடியோ பண்ணும்போது இன்னும் ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போதில்லை. ட்ரை பண்ணி பாருங்க, என்னாலும் முயற்சியை விடாதீங்க, தோற்று மட்டும் போயிடாதீங்க. சரி ஓகே, முடிஞ்ச வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோட்டோ வ்ளாகிங் செட்டப் பற்றி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லவ் யூ ஆல், பாய். ஏன்னா யூடியூப்ல நீங்கள் யூடியூப்ல சக்ஸஸ் ஆகுனா 3 விஷயத்தை அது உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ கிளாரிட்டி அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட் சரிங்களா. ஸோ யூடியூப் உங்கள்கிட்ட 3 விஷயம் தாங்க எதிர்பார்க்கும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா. உங்களோட வீடியோ கிளாரிட்டி அண்ட் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட். மானத்தை வாங்காதடா, ஒழுங்காக பேசிட்டோல. ஸோ யூடியூப் உங்கள்கிட்ட 3 விஷயத்தை எதிர்பார்க்குங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா. உங்களுடைய வீடியோ கிளாரிட்டி அண்ட் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் உங்களுடைய ஓன் கண்டென்ட் சரிங்களா.